இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம அம்மாச்சி தமிழ்ச்செல்வி கிட்ட இங்க பாருடி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு நீதான் சமையல் பண்ற, நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா நீதான் சமைச்சு போடணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம தமிழும் கொஞ்ச நாள் அவகாசம் கேட்க, அம்மாச்சியும் உனக்கு அவகாசம் கொடுத்ததெல்லாம் போதும், இவ்வளவு நாள் நீ கத்துக்கிட்டல, இதை வச்சு நீயே செய்யன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க அப்பா வந்து மறு வீட்டுக்கு கூப்பிட்டாருல, அப்ப நான் அவர்கிட்ட உன் கையால இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்ப வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறியோ அப்பதான் மறு வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நாளைக்கு நீ எப்படி சமையல் பண்ணுவேன்னு நான் பாப்பேன். உன்னோட சமையல் எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு நீ மறு வீட்டுக்கு போலாம். உங்க வீட்டுக்கு நீ மறு வீட்டுக்கு போறதும் போகாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்குன்னு நம்ம அம்மாச்சி சொல்லிடுறாங்க. நம்ம தமிழும் மறுநாள் விதவிதமா சாப்பாடெல்லாம் செஞ்சு அசத்திடுறாங்க. ஆனா வீட்டுல உள்ளவங்க என்ன ஞாயிற்றுக்கிழமை அதுமா வெஜிடேரியன் செஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாம ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சேதுவோட அப்பாவும் தமிழோட சமையலை சாப்பிட்டு அவருடைய முகமே மாறி போகுது. இதனால தமிழ் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஐயோ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன சொல்ல போறாங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. தமிழோட சமையலை சாப்பிட்டு சேதுவோட அப்பா என்ன சொல்ல போறாரு, இந்த சவால்ல நம்ம தமிழ் ஜெயிச்சு மறு வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போவாங்களா இல்லையான்ற விஷயம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.